சிவாய நம. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு தவம். இதை பற்றி திருமூலர் ஒரு 9 பாடல்கள் கிட்ட கொடுத்துருக்காரு. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த உயிர்கள் இந்த உலகத்தில் பிறக்கிறதுக்கான நோக்கம் வீடு பேர் அடையணும் அப்படிங்கிறது தான். இந்த பிறப்பின் லட்சியமே அதுதான். வீடு பேர் அடையிறதுக்கு பதிஞானம் மிகவும் அவசியம். அந்த ஞானத்தை அடையிறதுக்காக நம்ம தவம் பண்ணணும். இந்த தவம் அப்படின்னா என்னது? எந்த விதமான தடுமாற்றமும் இன்றி ஒரே சிந்தனையாக சிவனை நோக்கி தியானிக்கிறது தான் தவம். இந்த தவம் செய்கிறதால ஏற்படுற பலனை பற்றி இந்த பாடலில் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இது தந்திரம் 6 பாடல் 1626. பிறப்பு அறியார் பல பிச்சை செய் மாந்தர், சிறப்பொடு வேண்டிய செல்வம் பெறுவர், மரப்பிலாராகிய மாதவம் செய்வார், பிறப்பினை நீக்கும் பெருமை பெற்றாரே. இங்கே நிறைய மனிதர்கள் உழைக்காமல் யாசகம் வாங்கி வாழ்கிறாங்க. அவங்க எல்லாருமே அவங்களோட பிறவி நோக்கத்தை அறிஞ்சிருக்கலை. ஆனால் சிவத்தை சிந்தையில் வச்சு தியானிக்கிறவங்க இந்த இக வாழ்விற்கு தேவையான செல்வத்தை பெறுவார்கள். அத்துடன் பிறப்பு இறப்பு சுழற்சியில் இருந்தும் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு இந்த பாட்டில் திருமூலர் சொல்கிறாங்க. வள்ளுவரும் இதே தான் சொல்கிறாரு. வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும். அதாவது விரும்பிய பொருள்கள் விரும்பிய வண்ணம் அடைவதற்காக முயன்று தவம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. தவத்தின் பயனை சொல்லிட்டு அடுத்த குறளில் வள்ளுவர் நம்மளை எச்சரிக்கவும் செய்கிறாரு. இது வேணும் அது வேணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டு தவம் பண்ணக்கூடாது. பற்றின்றி தவத்தை ஒரு கடமையை போல செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதற்கான குறள் தவம் செய்வார் தம் கருமம் செய்வார், மற்ற அல்லார் அவன் செய்வார் ஆசையுள் பட்டு. இன்மை மறுமை இரண்டுக்குமே தவம் உதவி பண்ணும். ஆனால் பலனை எதிர்பார்க்காமல் அது ஒரு கடமையை போல் நம்ம செய்யணும். இப்போ வள்ளுவர் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தோன்னா இந்த மேனிஃபெஸ்டேஷனுங்கிற கான்செப்ட் இப்போ ரொம்ப பாப்புலராக இருக்குது. மேனிஃபெஸ்ட் பண்ணி நான் இதை வாங்கிடுவேன், மேனிஃபெஸ்ட் பண்ணி நான் இதை செஞ்சுருவேன் அப்படின்ட்டு மேனிஃபெஸ்டேஷன் கற்றுக்கோங்க, இவ்வளோ பே பண்ணுங்கள், நாங்கள் சொல்லித்தரோம், நீங்கள் விரும்பிய பொருட்களை கொஞ்சம் குறுகிய காலத்துக்குள்ளே அடையலாம் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம இப்போ பெரியவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டோன்னா இது மாதிரியான கான்செப்டுக்குள்ளெல்லாம் நம்ம போகிறத முற்றிலும் தவிர்க்கணும். ஏன்னா இது நம்ம ஆன்ம முன்னேற்றத்திற்கு நல்லதல்ல. நன்றி.